அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த திருக்குரான் யாரை மாற்றுது, மாற்றங்கள் பெறப்போகிறவர்கள் யார் என்று நம்ம பார்த்தோன்னா, யாருடைய உடலை உழுக்குதோ அவங்க தான் இந்த திருக்குரானால் மாற்றம் பெறுவாங்க. அந்த திருக்குரானை படிக்கிறப்போ அதன் வசனங்கள் நம்ம உடலை உழுக்கணும். கண்கள் கண்களில் கண்ணீர் வரணும், தோள்களெல்லாம் மெய்சில் இருக்கணும். இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் திருக்குரான் வாழ்க்கையை தான் திருக்குரான் மாற்றுது. அவங்களுக்கு தான் அந்த வாழ்வியல் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி திருக்குரான் சொல்லுது. யாருடைய உள்ளம் இறுகி போய் கிடக்கிறதோ அவங்களுக்கு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாதுன்னு திருக்குரான் சொல்லுது. அவங்க எத்தனை தாட்டி குரானை படித்தாலும் அதனால் அவங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. அவங்க தோள்கள் சிலிர்க்காது, கண்ணில் கண்ணீர் வராது, உடல் உழுக்காது, அந்த மாதிரி எந்த நிகழ்வுகளும் அவங்களுக்கு ஏற்படாது. யாருடைய உள்ளம் மென்மையாக இருக்கிறதோ அந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் திருக்குரான் வாழ்வியல் மாற்றத்தை தரும். யாருடைய உள்ளம் இறுகி போயிருக்கோ அவர்களுக்கு எத்தனை முறை நம்ம படித்தாலும் என்ன இது பண்ணாலுமே அந்த திருக்குரான் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை தராது. இறுகிய உள்ளம் இருக்கிறவங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இறுகிய உள்ளத்தை எப்படி மென்மைப்படுத்தணும்னு பார்த்தா அதை எப்படி நம்ம மாற்றம் செய்யணும். இறுகிய உள்ளத்தை நம்ம மாற்றலைன்னா அது ரொம்ப பெரிய கேடாக நம்ம வாழ்க்கைக்கு அமைஞ்சு விடும். அதனால் கண்டிப்பாக நம்ம இறுகி போன நம்ம உள்ளத்தை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். எந்த உள்ளம் இறுகி போயிருக்கிறார்களோ அவங்களுக்கு எந்த நீதி போதனைகளோ நியாயமான விஷயங்கள் நல்லது கெட்டது எது சொன்னாலுமே அவங்க மனதுக்குள்ளார ஏறவே ஏறாது, மாற்றத்தை தராது. அப்போ திருக்குரான் மட்டும் எப்படி அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை தரும். அல்லாஹ்வும் திருக்குரானில் 39வது அத்தியாயம் 22வது வசனத்தில் சொல்கிறான், யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரிவடைய செய்து விட்டானோ அவர் தமது இறைவனிடமிருந்து கிடைத்த ஒளியில் இருக்கிறார். இறைவனை நினைப்பதை விட்டும் உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான், அவர்களே தெளிவான வழிகேட்டில் இருப்பார். வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ், யாருடைய உள்ளம் இறுகி போய் இருக்கோ அவர்களுக்கு கேடுதான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு அது தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதே நம்ம மற்ற விஷயங்களில் காட்டுற ஈடுபாடு திருக்குரானில் படிக்கிறப்ப நம்ம காட்டுறதில்ல. அதில் மாற்றத்தை ஏற்படுறதுக்காக நம்ம முயற்சியும் செய்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் படம் பார்க்குறதுலையும் மற்ற பாட்டுகள் கேட்பதில், எங்கேயாவது சுற்றுலா போகிறதுல, உணவு சாப்பிட்றதுல, இதிலெல்லாம் காட்டுற ஆர்வம் நம்ம திருக்குரானில் படித்து அதை விளங்கி அதை நம்ம வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துறதுல நம்ம காட்டுறதில்ல. இது உள்ளத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய சலனத்தையும் எந்த ஒரு மாற்றத்தையுமே ஏற்படுத்துறது இல்லை. எந்த உள்ளம் இறுகி போயிருக்கோ அவர்களுக்கு கேடுதான்னு சொல்கிறாங்க. அவங்க தெளிவான வழிகேட்டில் இருக்காங்க. அல்லாஹ் குரானுக்கு பல பேர்கள் உண்டு. அதில் ஒன்று திக்ரு. அல்லாஹ்வுடைய திக்ரு இந்த குரானில் உள்ளது. யாருடைய உள்ளம் இந்த திருக்குரானில் நெருங்க முடியவில்லையோ அவங்களுக்கு பெரிய கேடுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுவும் இல்லாமல் முபீன் என்ற வார்த்தையை அல்லாஹ் இதுக்கு பயன்படுத்துகிறான். முபீன் என்ற சொல்லுக்கு தெளிவான அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அல்லாஹ் தரான். தெளிவான, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இதுக்கு வருது. குறிப்பாக இந்த வேதத்தை பற்றி சொல்கிறம்போது அல்லாஹ் இது தெளிவான வேதம் அப்படின்னு சொல்லி முபீன் அது ஷைத்தானை பற்றி சொல்கிறப்பவும் அல்லாஹ் ஒரு இடத்துல இன்னக்க ஷைத்தான அதுவும் முபீன், ஷைத்தான் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷைத்தான் நம்மளை எப்படி வழிகெடுக்கணுமோ அவன் அப்படி வழிகெடுப்பான். அவன் நம்மளுக்கு பயங்கர விரோதியாக இருக்கிறான். அதனால் நம்ம ஷைத்தான் பக்கம் போகாமல் அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் எது செஞ்சாலுமே நம்மளுக்கு கெடுதலை தான் செய்வான். இப்போ நம்மளே பார்த்தா குரானை படிச்சுட்டே தான் இருக்கோம், அதிகமாக படிக்கிறோம், அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு அதனால் ஒரு வாழ்வியல் மாற்றமும் ஏற்படுறதில்ல. ஏன்னா நம்ம அதை புரிஞ்சு படிக்கிறதில்ல.
அது நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறதும் இல்லை. இதை தான் அல்லாஹ் வந்து இறுகி போன உள்ளத்துக்கு அடையாளமாக சொல்கிறான். இதுக்கு உதாரணமாக யூதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவுமே வந்து இறுகி போன உள்ளத்துக்கு ஒரு பெரிய உதாரணம் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய சமுதாயத்தில் ஒரு மனிதர் வந்து கொல்லப்படுறாரு. அவரை வந்து யார் கொன்றாங்கன்னு சொல்லி அந்த யூதர்கள் வந்து கேட்குறப்போ கிண்டலாக நக்கல் நையாண்டியா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் உங்கள் இறைவர்கள்ட்ட கேட்டு சொல்லுங்கள் யார் இவரை கொலை செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மூசா நபி வந்து அவங்க அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க யார் இவரை கொலை. அப்போ அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான், ஒரு மாட்டை அறுத்து அதோடைய மாமிசத்தை வந்து எடுத்து அவர் மேலே அடிங்க, அவரே உயிர் பெற்று உங்களுக்கு சொல்லுவார் யார் அவரை கொன்றாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த. அதை கேட்டுக்கிட்டு மூசா நபியும் வந்து அந்த சமுதாய மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த சமுதாய மக்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன மூசாவே எங்களை கேலி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி. அப்போ மூசா நபி இல்லை இது வந்து அல்லாஹ் சொன்னது தான் நான் சொல்கிறேன், நான் இதுக்கு உங்களை கேலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமுதாய மக்கள் என்ன பண்ணாங்க, கிண்டலா என்ன மாடுன்னு வெறும் சொன்னால் நாங்கள் எப்படி அறுக்கிறது, அந்த மாடு எப்படி இருக்கும்னு கேட்டுட்டு வா அவங்க அல்லாஹ்ட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அல்லாஹ்ட்ட போய் கேட்குறாரு. அதுக்கு அல்லாஹ் வந்து அது வந்து கன்றும் இல்லாத நீர் இறைக்காத தழும்புகள் இல்லாத அப்படிங்கிற அடையாளங்களை அல்லாஹ் சொல்கிறான். அதை கேட்டு அவரும் வந்து அவங்க சமுதாயத்தை சொல்கிறாரு. இன்னும் அது என்ன நிறத்தில் இருக்குன்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து அனுப்புகிறாங்க. அது வந்து மஞ்சள் நிறமுடைய பார்ப்போரை பரவசப்படுத்துகிற கருமஞ்சள் நிறமுடைய மாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வந்து இந்த வரலாறை வந்து அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 67வது வசனத்துலேருந்து லைனாக வந்து சொல்லிட்டு வரான். அந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். ஒரு மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடான் என்று மூசா தமது சமுதாயத்திடம் கூறியபோது எங்களை கேலி பொருளாக கருதுகிறா என்று கேட்டனர். அதற்கு அவர், அறிவீனனாக நான் ஆவதை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்று அவர்கள் கேட்டனர். அது கிழடும் கன்றும் அல்லாத 2க்கும் இடைப்பட்ட மாடு என்று அவர் கூறுகிறார். எனவே உங்களுக்கு கட்டளை இடைப்பட்டதை செய்யுங்கள் என்று அவர் கூறினார். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அதன் நிறம் என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று அவர்கள் கேட்டனர். அது பார்ப்போரை பரவசப்படுத்துகின்ற கருமஞ்சள் நிற மாடு என்று அவன் கூறுகிறான் என்றார். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். அந்த மாடு எங்களை குழப்புகிறது, அல்லாஹ் நாடினால் நாங்கள் வழி காண்போம் என்று அவர்கள் கூறினார்கள். அது நிலத்தை உழவோ விவசாயத்துக்கு நீர் இறைக்கவோ பழக்கப்படுத்தப்படாத மாடு, குறைகளற்றது, தழும்புகள் இல்லாதது என்று அவர் கூறுவதாக மூசா கூறினான். இப்போதுதான் சரியாக சொன்னீர் என்று கூறி செய்ய முடியாத நிலையிலும் மிகுந்த சிரமப்பட்டு அம்மாட்டை அவர்கள் அறுத்தனர். நீங்கள் ஒருவரை கொன்றுவிட்டு அது குறித்து விவாதித்து கொண்டிருந்ததையும் எண்ணி பாருங்கள். நீங்கள் மறைத்து கொண்டிருந்ததையும் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அதன் ஒரு பகுதியால் அவரை கொல்லப்பட்டவரை அடியுங்கள் என்று கூறினோம். அல்லாஹ் இவ்வாறே இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான். நீங்கள் விளங்குவதற்காக தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுகிறார். பெரிய அத்தாட்சிக்கு பிறகும் அவருடைய உள்ளம் வந்து இறுகி போனதுனால அல்லாஹ் அடுத்த வசனத்திலேயே சொல்கிறான், இதன் பின்னர் உங்கள் உள்ளங்கள் பாறை போன்றது அல்லது அதைவிட கடுமையாக இறுகிவிட்டன. ஏனெனில் சில பாறைகளில் ஆறுகள் பொங்கி வழிவது உண்டு, சில பாறைகளில் பிளந்து அதன் தண்ணீர் வருவது உண்டு. அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டு விழும் பாறைகளும் உள்ளன. நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்கவனாக இல்லை. இப்படி இந்த வரலாறு அல்லாஹ் இறுகி போன உள்ளங்களுக்கு உதாரணமாக நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். நம்ம உள்ளம் வந்து இறுகி இருந்தால் எந்த அத்தாட்சியை கண் முன்னால் நம்மளுக்கு கொண்டு வந்து காட்டினாலும் அது வந்து எந்த ஒரு மாற்றத்துக்குமே வழி கொடுக்காது நம்முடைய உள்ளம். அதனால் நம்ம உள்ளத்தை வந்து மென்மையாக வச்சுக்கிட்டா தான் திருக்குரானை நம்ம வந்து உள்ளத்தில் இறக்க முடியும். இறங்குனாதான் அது வாழ்க்கையில் நம்மளுக்கு மாற்றத்தை தரும். அடுத்ததாக மூசா நபியோட சமுதாயம் சொல்கிறாங்க,
நீங்கள் வந்து அல்லாவே எங்களை நேரில் காட்டாத வரை நாங்கள் நம்பவே மாட்டோம் உங்களை நபின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு அல்லாஹ் வந்து 2வது அத்தியாயம் 55வது வசனத்தில் சொல்கிறான், மூசாவே, அல்லாவை நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியபோது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலே உங்களை இடி முழக்கம் தாக்கியது. இப்படி சொன்னோன்னே அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்போவே பெரிய இடி அவங்க தலையில் இடிக்க வச்சு அவர்களை எல்லாமே சாகடிக்க வச்சிடறான். அல்லாஹ் இறக்க வச்சுட்டு திரும்பவும் அவங்களுக்கே உயிர் கொடுத்து எழுப்புறான்ல. இப்படி மரண தருவாயில் போயிட்டு வந்தாலுமே அவங்க என்ன பண்ணலை, அல்லாவை ஏற்றுக்கலை. ஏன்னா அவங்க உள்ளங்கள் இறுகி போயிருந்தது. நம்மளுக்கு எப்படி இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு விபத்தில் எதுலையாவது சிக்கி நம்ம உயிர் வந்து மரண தருவாய்க்கு போய் திரும்ப வந்துச்சுன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இறைவனை அஞ்சி நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். ஆனால் இறுகி போன ஊரில் இருந்தால் அது வந்து எப்போவுமே பயம் தராதுன்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த இஸ்ரவேல்கள் அந்த சமுதாய மக்களுடைய வரலாறில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் மூசா நபி வந்து ஃபிரோனால் படை வந்து அவங்கள துரத்திட்டு வரப்போ அவங்க வந்து தப்பிச்சு போகிறப்ப பார்த்தா நடுவில் கடல் வந்துடுது. அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த கடலையும் பிளக்க வச்சு அவங்களுக்கு வந்து மறுபடியும் வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரான். அப்போ கூட அந்த சமுதாய மக்கள் என்ன பண்ணலை, மாறலை. ஏன்னா அவங்க உள்ளங்கள் வந்து இறுகி இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு எந்த மாற்றத்தையுமே அவங்க வாழ்க்கையில் அது தரலை. அந்த அத்தாட்சிகள் எல்லாமே வீணாக தான் போணுச்சு. இந்த யூத சமுதாயத்திலேயே வந்து இறுகி மென்மையாக உள்ளத்துக்கும் அல்லாஹ் வந்து ஒரு உதாரணத்தை காட்டுறான். அது என்னன்னு கேட்டால் சூனியக்காரர்கள் வந்து ஃபிரோன் வந்து சூனியம் இது பண்ணுறதுக்காக அந்த சபையில் வர சொல்லி கூப்பிட்டோடனே மூசா நபியும் வராங்க, சூனியக்காரர்களும் வராங்க. அவங்களும் அவங்களுடைய கைத்தடிகளை எல்லாத்தையும் போடுறாங்க. அது பாம்பாட்டம் ஆகுது. உடனே மூசா நபி அவர் கையில் வச்சுருந்த கைத்தடியை போட்டோன்னே அது பெரிய பாம்பாக மாறி அந்த சூனியக்காரர்களுடைய பாம்புகளை எல்லாம் விழுங்கிடுது. அதை கண்ட உடனே சூனியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, மூசா மற்றும் ஹாரூனுடைய இறைவனை தான் நாங்கள் நம்புகிறோம், இது சூனியம் இல்லை, இது வந்து அல்லாஹ்ட்டேருந்து வந்ததுன்னு சொல்லி அவங்க அந்த நிமிஷத்துலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இது மென்மையான உள்ளத்துக்கு உதாரணமாக அல்லாஹ் வந்து சொல்லி இதை வந்து 20வது அத்தியாயத்தில் அல்லாஹ் வந்து 69வது வசனத்தில் சொல்கிறான், உமது வலது கையில் உள்ளதை போடுவீதாக, அவர்கள் செய்வதை அது விழுங்கிவிடும். அவர்கள் செய்திருப்பது சூனியக்காரர்களின் சூழ்ச்சி. போட்டிக்கு வரும்போது சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறியோம். உடனே சூனியக்காரர்கள் சஸ்தாவில் விழுந்து மூசா மற்றும் ஹாரூனின் இறைவனை நம்பினோம் என்றனர். அப்படி உடனே வந்து அவங்க வந்து அல்லாஹ்வை நம்பி மூமின்களாக மாறிடுறாங்க. இதுக்கு இதை பார்த்த ஃபிரோன் என்ன பண்ணுறான், நீ மூசா தான் உங்களுக்கெல்லாம் தலைவனா சூனியத்துக்கு. உடனே அவன் பேச்சை கேட்டு நீங்கள் எல்லாம் மாறிட்டீங்க, என்னைய கூட கேட்கல, உங்களை மாறுக்கால் மாறு கை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சூனியக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் தான் நீ எங்களுக்கு வந்து தண்டனை தர முடியும், நாங்கள் வந்து அல்லாஹ்வை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நிமிஷத்துலேயே மாறி போயிடுறாங்க. இது மென்மையான உள்ளத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். அப்போ வந்து மென்மையான உலகம் வந்து அதுக்கு வந்து 4 தகுதிகள் இருக்கணும். 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், இந்த குரானை வந்து நம்ம ஒரு மலை மேலே இறக்கியிருந்தா அது வந்து நம்மளுடைய அச்சத்தால் நொறுங்கி பணிந்து விடும் அப்படின்னு சொல்கிறான். இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அது அல்லாவின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அல்லாஹ் கூறுகிறான் அப்படின்னு சொல்லி வருது. அதனால் நம்ம உள்ளத்தை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து மென்மையாக வைக்கணும். எப்படின்னா ஒரு பதப்படுத்தப்பட்ட மண் போல் நம்ம உள்ளே இருந்தால் தான் வந்து அது வந்து சீக்கிரமாக வந்து நல்ல விஷயங்களை ஏற்றுக்கும். இதே உருகி போன உள்ளமாக இருந்தால் நம்ம எந்த போதனைகளை கேட்டாலும் நம்ம உள்ளத்தில் அதுக்கு எந்த மாற்றமும் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு மென்மையான மண் வந்து அது மேலே தண்ணீர் விழுந்துச்சுன்னா அது வந்து
நல்ல தண்ணியை கிரகிச்சு நல்ல பயிர்களை எல்லாத்தையும் கொடுத்து நல்ல செழிப்பை தரும். இதே வந்து சில மண்ணில் விழுந்து தண்ணி விழுந்தது, அது வந்து ஆறாக ஏரிகளாக குளம் குட்டையாக மாறுது. இதே வந்து இறுகி போன ஒரு மண்ணில் போய் விழுந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அது வந்து எதுவுமே பயன் தராது. அதுபோல தான் வந்து நம்முடைய உள்ளமும், நம்ம உள்ளம் வந்து மென்மையாக எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடிய உள்ளமாக இருந்தால் தான் இந்த திருக்குரான் வந்து நம்ம உள்ளத்தில் இறங்கி நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். அப்படி வந்து மாற்றம் வரணும்னா நம்ம வந்து உள்ளத்தை மென்மையாக வச்சுக்கணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உள்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.